வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு புளி இல்லாமல் சாம்பார் பொடி இல்லாமல் பருப்பும் இல்லாமல் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் இல்லையா, அதனால் முருங்காய் வச்சு ஒரு மசாலா குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 உரிச்சு வச்சுக்கோங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் முருங்கைக்காய் வந்து ஒரு 2 முருங்கைக்காய். அடுத்தது எண்ணெயில் காஞ்சிட்ருக்க எண்ணெய், அதில் வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு 1/2 டீஸ்பூன். இது தாளிச்சதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை போட்டுட்டு என்னென்ன மசாலா பொருட்கள்னு பார்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், உப்பு, கருவேப்பிலை, நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 1.5 தக்காளி பழம், பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் 2, இதை எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும் வாசனைக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டக்குன்னு பொரிஞ்சிடும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கணும், எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு. பூண்டையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். இல்லை அப்புறம் கொதிக்க போகிறதுனால ஓரளவு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வந்து முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம், மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். உப்பு, ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வதங்கிடுங்கிறதுனால உப்பையும் இப்பயே சேர்த்துறேன். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு பண்ணுறது. நல்லா வதங்கி ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இது முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். புளியே கிடையாது. இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி. கொதிச்சு வரட்டும், நம்ம பார்க்கலாம். புளியே இல்லாமல் செய்கிறோம். இந்த வெயிலுக்கு வந்து புளி ரொம்ப வந்து சேர்த்துட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இந்த குழம்பு பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃபன், சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரி, இது கொதிச்சு வரட்டும், நம்ம பார்ப்போம். நல்லா நம்ம குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், சேர்ந்தாப்புல வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சி விட்ட பேஸ்ட் இது நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமே இது கெட்டி ஆகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கெட்டி பண்ணிக்கோங்க. நான் தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வேணும் அப்படின்னாக்க கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி. இது வந்து இங்கே சாதம், பொங்கல், உப்புமா எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். ஒரு குழம்பு பண்ணிங்கன்னா மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து இந்த சம்மருக்கு வந்து சும்மா 2-3 செஞ்சுட்ருக்காமல் இந்த ஒரு குழம்பு செஞ்சிங்கன்னா 2 சைட் டிஷ் ஆகிடும். ஸோ ஈஸியாக இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.